நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்பெஷல் டேல ஒருத்தரை வாங்கலை ஒரு காஃபி சாப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டேன். ரொம்ப அழகான ஒரு ஹீரோ, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ, தொடர்ந்து வெற்றி படமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. ஓகே வரேன் சேர்ந்து பேசலாம் அப்படின்னாரு. வந்துட்டே இருக்காரு நடிகர் கார்த்தி. இந்த பொங்கல் ஸ்பெஷலில் மீட் பண்ண போகிறோம். உங்கள் வாழ்த்துக்கள் சார். நீங்கள் வந்தோடனே உங்களை அப்படி கொஞ்சம் உரசணும் அப்படின்னு ஏன்னா ஏன் சார் ரெண்டு பக்கம் உரசனா தீ பிடிக்க எங்க சொன்னாங்கண்ணா சார் அது ரஜினி சாருக்கு சார். நம்ம ஆக்சுவலாக பொங்கலில் எப்படி முன்னாள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ ஊருக்கா இல்லை நம்ம இங்கே சார் பொங்கல் தான் லாங் ஹாலிடே, 4 நாள் லீவ் கிடைக்கும், சந்தோஷமான விஷயம். தீபாவளினா கூட ஒரு நாள் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஊருக்கு போயிடும், முடிஞ்ச அளவுக்கு பொங்கல் போயிடும். இப்படி சினிமாவில் பிஸிலாம் ஆன பிறகு இப்போலாம் எப்படி? இப்போ போன வருஷம் பொங்கல் நல்லா இருந்துச்சு, தலை பொங்கல். அதனால வந்து இது அதை விட ஸ்பெஷல் பொங்கல். ஆமா ஆக்சுவலா உண்மைதான், தலை பொங்கல் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பெரிய ஸ்பெஷல். ஆமா ஆமா. சின்ன வயசு பொங்கல்லாம் எப்படி? ஏன்னா நீங்க கொஞ்சம் ஊர்ல இருந்து அப்பா அதெல்லாம் எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு ட்ரெடிஷ்னலா அப்படி பொங்கல் வச்ச மாதிரியா இல்ல? ஆமாங்க, சின்ன வயசு இருந்த வரைக்கும் சார் ஊர் நல்லா விவசாயம் வந்து செழிப்பா இருந்துச்சு. அந்த ஊருக்கு போனாலே எங்க வயசுல நிறைய பசங்க இருப்பாங்க. இந்த மாடுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, மாடை குளிப்பாட்டுறது, ஒரு 20-30 மாடு இருக்கும், ஆட்டுப்பட்டி இருக்கும். ஸோ அது ட்ரெடிஷ்னலான பொங்கல் அங்கே தான் நான் சின்ன வயசில் பார்த்தது. அங்கேயே பொங்கல் வைக்கிறது, தோட்டத்தில் வேலை செய்கிற ஆளுகளுக்குலாம் வந்து பொங்கல் சாப்பாடு போடுறதுன்னு. அதான் இப்போ போனோம்னா ஊரே கன்றாவே இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஊரில் யாரும் இல்லை, எல்லாம் 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, பாட்டி தாத்தா அப்பச்சி ஆத்தா மட்டும்தான் இருக்காங்க ஊருக்குள்ளே. ஸோ அந்த பொங்கல் இப்போ காணும். பட் ஈரோடு சைடு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ போன வருஷம் தலை பொங்கல்னு சொன்னேன் இல்லையா, அங்கே இன்னும் விவசாயம் நல்லா இருக்கு. மாமனார் நல்லா இருக்குங்கிறீங்க. இப்போ வேற என்ன சொல்றது, விவசாயம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த டைட்டில் எப்படி மாதிரி? ஏன்னா இந்த அதாவது ரொம்ப காலமாவே இந்த பேர் வந்து பிரபலமான பேர். ஆமா ஆமா, ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைக்கிறவங்கலாம் அலெக்ஸ் பாண்டியன். அந்த அலெக்ஸ் பாண்டியன் கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி இந்த டைட்டில் கேரக்டர் பேர் வந்து அலெக்ஸ்னு வச்சிருந்தாரு சார். அது ராக்கியா அலெக்ஸான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்துருச்சு. பேட் பாய்ங்கிறது தான் ரொம்ப பிடிச்ச டைட்டிலா இருந்தது எல்லாருக்கும் கதை கேட்டதுக்கு அப்புறமா. நம்ம அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் டைட்டில்ங்கிறது நம்ம ஊர்ல வைக்க முடியாதுங்கிற பாயிண்ட்ல ரொம்ப நாள் போச்சு இந்த ஒரு பேச்சுவார்த்தை, எதை வைக்கலாம் எதை வைக்கலான்னு. சுராஜ் சாரோட படங்களும் ரஜினி சார் டைட்டில் எப்பவுமே வச்சிருக்காரு, மாப்பிள்ளை படிக்காதவன். திரும்பியும் ரஜினி சார் டைட்டில் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு அவர் ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. சரி என்னடா படத்துன்னு யோசிச்சப்போ அவருக்கு அலெக்ஸ் பாண்டியன் தோணி இருக்கு. சரி ரஜினி சார் டைட்டில் வைக்க வேண்டாம், கேரக்டர் பேரை வச்சிருவாங்க. நான் கேட்ட உடனே சூப்பரா இருக்கு சார். ஆக்ஷன் படம், ஆக்ஷன் படத்துக்கு அந்த டைட்டில் நல்லா பொருந்தது. ஆனா அந்த டைட்டில் வைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது வச்சுட்டா அதுக்காக நிறைய நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குங்கிறதுனால கவனமா இருந்தோம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் யதார்த்தமே வந்து ஒட்டிடுது. ஆமாங்க, அது கொஞ்சம் பயம்தான். அந்த பயம் தான். அதே பஞ்ச் டயலாகே அப்படியே எடுத்து படத்துக்கு வச்சிருக்கீங்க. உங்க ஃபர்ஸ்ட் டயலாகே அதாங்கிறாங்க அப்படியா? நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டயலாக்லாம் இல்லைங்க, சரி நடுவுல லைட்டா டச் பண்ணிட்டு விட்டுருவோம். நிச்சயம் படத்துல அது ஒரு தடவை சொல்ல போறேன். சொல்லிதான் நான் அதை சொல்லாம விட முடியும். அது எப்படி அப்ப சொல்லலாம்ல, அதே ஸ்டைல்ல சொல்லுங்கிறதுல. ஆமா, இதுல நாங்க சொல்றது வேற மாதிரி இருக்கும். வேணா அலெக்ஸ் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். நம்ம அந்த தீப்பெட்டிக்கு 2 பக்கம் உரசினாதான் தீ பிடிக்கும். இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் உரசினாலும் தீ பிடிக்கும். அது சொல்லி பிடிக்கிறப்ப ஒரு ட்விஸ்ட் வந்துரும். நீங்க ஃபைட் எதிர்பார்ப்பீங்க, அங்க வேற ஒரு விஷயம் வரும். ஆக்சுவலா இது என்ன மாதிரியான ஒரு ஜானர்? கமர்ஷியல் என்டர்டெய்னர் சார், கம்ப்ளீட் கமர்ஷியல் என்டர்டெய்னர். நான் கரெக்டாக சொல்லணும்னா ஆக்ஷன் காமெடி. நான் இந்த அளவுக்கு ஆக்ஷன் இது வரைக்கும் நான் பண்ணல, என்னோட படங்கள் இது வரைக்கும் வரல. ஸோ ஹெவி டியூட்டி ஆக்ஷன். அதுக்குள்ள வந்து சுராஜ் சாரோடைய அக்மார்க் ஹியூமர் டச். ஒரு ஹீரோ வந்து ஒரு 20 படம் பண்ண பிறகு ட்ரை பண்ற படம் பருத்தி வீரன் மாதிரியான ஒரு சப்ஜெக்ட். சூர்யாவே அதை என்டாஸ் பண்ணியிருந்தார் பிகினிங்ல. பட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா குறிப்பாத்து அடிக்கிற மாதிரி படமா தான் பண்றீங்க. ஏன்னா உங்களுக்கு வரிசையா கமர்ஷியலா ஹிட் ஆகிற படமா இது வந்து இப்படி பக்கா பிளானா இல்ல ஜஸ்ட் கம் டு பிளேஸ்? இல்ல எல்லாருமே வந்து படம் ஹிட் ஆகணும்னு நினைச்சு தான் எடுக்கிறோம். உண்மையாவே வந்து ஓடுற படத்துக்கும் ஓடாத படத்துக்கும் ஒரே அமௌண்ட் ஆஃப் உழைப்பு தான் உள்ள போயிட்டு இருக்கு. பட் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நம்ம ஏதோ ஒரு பிளெஸிங் நினைச்சுக்க வேண்டியதான். பிகாஸ் நம்ம ஒருத்தர் நினைக்கிற விஷயம் இல்ல, ஒரு டீம் ஃபுல்லா சேர்ந்து ஒன்னு நோக்கி உழைக்கிறோம். அதுக்கு நல்ல அங்கீகாரம் மக்கள் கொடுக்குறாங்கன்னா அது பெரிய விஷயம். பட் நான் செலக்ட் பண்றப்ப முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெய்னிங்கான படமா இருக்குமாங்கிறத மட்டும் நான் பார்த்து தான் செலக்ட் பண்றேன். அது ரொம்ப ஆர்டியா
போகாம இப்ப நீங்க பருத்தி வீரன் கமர்ஷியல் படம் இல்லன்னு சொல்றீங்க. இல்ல அதுல இல்லாத கமர்ஷியலே இல்ல இதுல. அதுல இருக்க அது கம்ப்ளீட் கமர்ஷியல் படங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த ஜானர் வந்து வர்ற 10 படத்துல வந்து டோட்டலா வேற, கம்ப்ளீட்டா வேற. பொதுவா வந்து ஒரு புது ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க யோசிச்சு அது எனக்கு அமைஞ்ச விஷயம். அது உங்களுக்கு அமைஞ்ச சொல்ல மாட்டேன். அது எனக்கு அமைஞ்ச. ஆனா அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ட்ரெண்டுக்குள்ள எதுக்குள்ளயுமே போகாம கேரண்டீடா தெரியுது போஸ்டரை பார்க்கல இந்த படம் ஹிட்ரா அப்படி. இப்ப பையாவை பார்த்தப்ப சரி, சிறுத்தையை பார்த்தப்ப சரி, சிறுத்தையை வேற லாங்குவேஜ்ல எடுத்தப்ப சரி. ஸோ இது வந்து ஒருவேளை ஒரு மணிரத்னம் அசிஸ்டன்ட் சினிமா பேக்கிங் கரெக்டாக இருந்தது, சினிமா பற்றின பாடம். ஸோ ஆர் யூ சூசிங் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சார். இப்போ அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒரு ஸ்கிரிப்டா வந்து ஒண்ணுமே புரியாம இருக்கும்போது வந்து இந்த எலிமெண்ட்ஸ் இருந்தா இந்த கதை போர் அடிக்காம இருக்கு, இந்த விஷயங்கள் இருந்தா எனக்கு கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எனக்கு முந்தின கேரக்டர் இந்த கேரக்டர் வித்தியாசமா இருக்குன்னு செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் அது டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணுது. அதை தாண்டி எனக்கு சுத்தி இருக்கிற டீம், இப்போ என்னோட கசின் சூரியகிரன் ஞானவேல் இருக்காப்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு இவங்க தான் வந்து சூர்யா இருக்காரு. அவர் என்ன சொல்லுவாரு? அண்ணன் கிட்ட வந்து ஆக்சுவலா வந்து படம் கதையெல்லாம் கேட்டுட்டுலாம் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்க மாட்டேன். ஒரு ஐடியா மட்டும் சொல்லி இந்த படம் ஓகேவாப்பா அப்படின்னு கேட்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு ஒரு கமெண்ட் தான் சொல்லுவாரு. படம் பார்த்துட்டு தான் ஒரு முகவாசி கமெண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ அண்ணனை வந்து ஜாஸ்தி டார்ச்சர் பண்றது இந்த விஷயத்துல. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஜேர்னி நம்மளோட ஜேர்னி தான், நம்ம தான் பயணிச்சாகணும் எந்த முடிவு எடுத்தாலும். ஸோ அண்ணன் கிட்ட முக்கியமான தருணங்கள் வரும்போது டிப்ஸ் மட்டும் கேட்டுக்குவேன். மற்றபடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசிக்கிட்டு முடிவு எடுக்கிற விஷயங்கள் தான். எனக்கு என்னமோ சினிமாவில் வந்து ஒரு நிலையான ஒரு வலுவான இடத்த பிடிச்சிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் சினிமாக்குள்ளே போகலான்னு கார்த்தி நினைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இஸ் இட் மை ஜஸ்ட் ஃபீல் மை ஃபீலிங் ஆர் இல்லை அது ஒரு அப்படி பிளான் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அதை அதுக்கப்புறம் யாரும் பிரேக் பண்ணவே முடியாது. அவர் வந்துட்டா மினிமம் இது இருக்கு. பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் சார். அண்ணா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, நீ எந்த படம் இருந்தாலும் ஓடுற படமா ஒர்க் பண்ணு, அதுதான் என்கிட்ட சொல்லுவார். இல்லாட்டி அந்த உழைப்புக்கே மரியாதை இல்லை. இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல இருக்கோம், பட் நமக்கு பின்னாடி அவ்வளோ பேர் அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு கேமராமேன்ல இருந்து ஆர்ட் டைரக்டர்ல இருந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் எல்லாரும் உழைக்கிறாங்க. பட் நம்ம எடுக்கிற முடிவு ரொம்ப முக்கியமான முடிவாக இருக்கு. ஒரு ஹீரோவா எடுக்கிற முடிவு தான் வந்து ஒரு படத்தை தேர்ந்தெடுக்கிறது, ஒரு படம் ஓகே ஆகுறது ஒரு ஹீரோ கையில் மாட்டிக்குது. அப்படிங்கும்போது நீ போடுற உழைப்பு கரெக்டான இடத்துல, அது வந்து ஜெயிக்கும்னு உனக்கு தோன்ற இடத்துல போடு. சும்மா எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வருஷம் உழைப்பை போட்டு வேஸ்ட் பண்ணிட வேணாம் அடிக்கடி நான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து எந்த விஷயம் எடுத்தாலும் முழுமையா இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு சில பீரியட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்திருக்கு நடுவில், பட் அது முழுமையான கதையா இல்லைங்கிற பட்சத்தில் அந்த உழைப்பு போடுறதுக்கு ரெடியா இல்லை. இல்லை அதனால தான் நான் கேட்குறேன் சார். இடையில கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இது ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம வந்து ஒரு கிராமர் ரூட்ல போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவோங்கிற இடத்துல இல்லை சார். நான் அப்படி சொல்ல முடியாது. வர கதைகள்ல இருந்தா நம்ம பெஸ்ட் செலக்ட் பண்றோம். ஸோ இப்போ எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு கதை வந்திருக்கு எனக்கு, அது நெக்ஸ்ட் இயர் நான் பண்ண போறேன். அது வந்து கம்ப்ளீட்டா ஒரு பீரியட் சார்ந்த ஃபில்மா இருக்கு. ஓகே. அப்படி வர்றப்ப நான் விடவே மாட்டேன். பட் அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ நீங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜி கிடையாது, பட் நல்ல கதை வரும்போது டெஃபினட்டா மிஸ் பண்றது. ஸோ இது என்னென்ன எலிமெண்ட் இருந்தால் படம் ஓடுங்கிறதுல எந்த புரிதல் இருக்கோ அதுலேருந்து யூஆர் டேக்கிங். ஆமாம், எக்ஸாக்ட்லி. அந்த படத்துக்கு வந்து ஃபார்முலா கிடையாது. இந்த படத்துக்கு இப்போ சகுனியில் நான் ஃபைட்டே பண்ணல. ஆமாம், ஃபைட்டே. அதில் நான் வந்து ஃபார்முலா ஃபாலோ பண்ணலை. காமெடி இருக்கு, படம் ஃபுல்லா சட்டையர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு புது கிராஃப் இருக்கு, புது ஆளுகளை மீட் பண்றாங்கிற ஒரு புது விஷயம் இருந்தது அந்த விஷயத்துல எனக்கு ஓகே பண்றதுக்கு. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்கு. ஸோ படத்துக்கு படம் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கணுங்கிறதும் ஒரு மெனக்கடல் உள்ள இருக்கதான் செய்யுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். படத்துல கமல் ரஜினி எல்லாம் பேர் வச்சுட்டீங்க. கொஞ்சம் அந்த அந்த அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டர்ல வந்து ஒரு பயங்கரமான பாடி லாங்குவேஜ், கொஞ்சம் அந்த மாதிரிலாம் ஏதாவது இதுல இமிட்டேட் பண்ணது அல்லது ட்ரை பண்ணது அந்த மாதிரி பண்ணுவீங்க? சும்மா லைட்டாங்க. அந்த கேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்கு சுத்தமா சம்மந்தம் கிடையாது. இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா இவன் டோட்டலா செல்ஃபிஷ். இவனுக்கு பணம் மட்டுமே லைஃப்ல எய்ம்னு நினைக்கிற ஒருத்தன். இன்ஃபேக்ட் நிறைய நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். அலெக்ஸ் பாண்டியன் வந்து சாரோடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல லைட்டா டச் பண்ணி போயிருக்கும். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒருத்தர் வந்து லைட் பண்ணது கையெழுத்து வாங்கினாரு. சார் பையன் பேர் அலெக்ஸ் பாண்டியன், நீங்க ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னாரு. பாருங்க, சாரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து ஒரு பையனுக்கே பேர் வச்சிருக்காரு, நாங்க படத்துக்கு பேர் வைக்க மாட்டோமா? ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல ஒரு சின்ன ஒரு ஆசைக்கு நம்ம பண்ண விஷயம் தான். பட் கதைக்குமோ படத்துக்குமோ எந்த சம்மந்தமுமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வித் அனுஷ்கானோ பேர் பண்றீங்க, எப்படி இருக்காங்க? அனுஷ்கா நல்லா தான் இருக்காங்க. எங்க போனாலும் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு சார். இந்த கேள்வி கூட முடிவெட்ட போறதுல இருந்து நான் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பிசரிக்க போனா கூட சார் அனுஷ்கா வர நடிக்கிறீங்களா? பப்ளிக் பிளேஸ்ல பிசரிக்க போறப்ப அனுஷ்கா அழகா இருக்காங்களான்னு கேக்குறாங்க. கூட்டியா அந்த டிவில உட்கார வச்சு கேட்காம இருப்போமா? தமிழ் கூறும் நல்லுலகம் என்ன சொல்லும்? அனுஷ்கா வந்து நான் ரீசெண்டாக தான் சொன்னேன். நான் யோசிச்சு பார்க்குறப்ப அவங்க தமிழில் பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப சீரியஸான மெச்சோர்டாகவே இப்போ கேரக்டர்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் மாடர்னாக ஒரு யங்காக இருக்கிற ஒரு கேர்ளாக ஒரு கேரக்டர் அவங்களுக்கு.
ஸோ வந்து மாடர்னான காஸ்டியூம்ஸ் போட்டு உங்களுக்கு ஷூர் எனக்கு ஒரே ஒன்று போதும் சார். இது என்ன ஆர்டிஸ்ட்டுக்கு நல்ல டயட்லாம் கொஞ்சம் இருக்குதா சார் செய்யணும், வேறு வழி இல்லை சார். வழி இல்லை. எல்லா படத்தையும் நம்மள மாதிரி கோட்டு போடவும் முடியாது. எங்களுக்கு முடிஞ்சது இந்த மாதிரி உங்கள் ஆர்டிஸ்ட்லாம் சந்திச்சா தான் காஃபியே கொடுப்பானுங்க பாருங்க. ஓகே, சும்மா பப்ளியான ஒரு கேரக்டர்னு எடுத்துக்கலாமா? அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி கேரக்டராக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து அவங்கள ரொம்ப சாஃப்டாக வச்சு ஹேண்டில் பண்ணாமல் கொஞ்சம் ரஃப்பாக ஹேண்டில் பண்ணிட்டோம். ஆக்ஷன் படங்கிறதுனால நிறையா அவங்க என் கூட வந்து ட்ரெயின் மேலே ஓடுறது, கார் சேஸில் கூட இருக்கணும், மலை மேலேருந்து உருண்டு வர்றதுன்னு கொஞ்சம் ஜாஸ்தி டார்ச்சர் பண்ணிட்டோம். இந்த மேட்டர்லாம் அவனுங்க ரொமான்டிக் ஏரியா வரவே மாட்டேங்குது. உருண்டு வர்றதா தனித்தனியாக உருண்டு வர்றதா? தனித்தனியாக உண்டு. இது ஒரு சீனா சொல்லுங்க. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சாங் இருக்கு சார். அந்த போஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டில்ஸ் சாங்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கேரக்டர் கிராஃபே வந்து யூசுவலா ஹீரோ ஹீரோயின்ங்கிற கிராஃப் இல்ல இந்த படத்துல. ரெண்டு வேற கேரக்டர்ஸா தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள ரொமான்ஸ்ங்கிற விஷயம் ரொம்ப மைல்டா தான் வரும் படத்துல. பட் அது ரொம்ப சிம்பிளா சட்டிலா இருக்கும். ஆக்சுவலா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்போம் கார்த்தி. நீங்க யாருக்கு நல்ல பேரா இருக்காங்க, சூர்யாக்கா இல்ல கார்த்திகா? சரி, நீங்க படம் பார்த்துட்டு தான் சார் சொல்லணும். இல்ல நீங்க பாத்துட்டீங்க. அவங்களே ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு சிங்கம் பிடிக்குமா சிறுத்தை பிடிக்குமான்னு கேட்டது சிங்கம்னுட்டாங்க. இதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்றது? அவங்க கருத்துங்க, அது அவங்க கருத்து. உங்களுக்கு தோணுல ஆன் ஸ்கிரீன்ல இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, கிரேடிங்ல பாத்துருப்பீங்க படத்தை. என்ன சார் ஹைட் கொஞ்சம் ஒத்து போகுது, ரெண்டு பேருக்கும் ஹைட்டும் உருவமும் கொஞ்சம் ஒத்து போகுது. பட் இதுல வந்து பெரிய கெமிஸ்ட்ரியோ ரொமான்ஸுங்கிற விஷயத்துக்கான இது இந்த படத்துல அதுக்கான ஸ்கோப் கொஞ்சம் கம்மி. நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை, சொல்ல முடியல. நான் சொல்றது ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஏதோ ஒரு திட்டத்தோட தான் நீங்க இருக்கீங்க. ரெண்டு பேர் இருக்கிறீங்க. சூர்யா அனுஷ்கா ஒரு பேர், கார்த்தி அனுஷ்கா ஒரு பேர். எந்த பேர் அழகா இருக்கு சார், சூப்பரா இருக்காங்களே அப்படின்னு? நான் இது கண்டிப்பா அண்ணனும் அனுஷ்கான்னு தெளிவா சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வைஃப் டிவி பார்த்துருக்கோம். அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்குங்க. அவரை பத்தி நான் சொன்னா பிரச்சனை இல்லைங்க, நானே என்ன பத்தி சொல்லிட்டாதாங்க பிரச்சனை. பட் இந்த படத்துல நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நிறைய விஷயங்கள் ரிஸ்கான விஷயங்கள்லாம் கார்த்தி ஹவ் டன் அப்படின்னு சொல்லி பத்திரிகைகளில் வந்து. ஆமாங்க. அப்படி என்ன ரிஸ்க் எடுத்துருக்கீங்க? இந்த ட்ரெயினில் உட்காந்துட்டு போகலாம், பிளாட்ஃபார்மில் உட்காந்துக்கிட்டு போகலாம். நம்ம பசங்க பயங்கர சாகசம் பண்ணுவாங்க. இந்த பலவன் பஸ்ஸு மேலே ஏறி நின்றுட்டு போகிறது அதெல்லாம் பண்ணுவானுங்க. பட் அந்த பஸ்ஸு மேலே நின்றுட்டு போகிற மாதிரி இதில் ட்ரெயின் மேலே நின்றுட்டு போகணும், அதில் ஓடணும், ஃபைட் பண்ணணும், குட்டிக்காரணம் போடணும். அப்புறம் இந்த ட்ரெயின் இப்படியே போயிட்டு இருந்தால் பரவாயில்ல, ஒரு பிரிட்ஜு மேலே போய் நின்றுடும். ஸோ ஒரு 150 ஃபீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அங்கே நிற்கிறீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிகிற க்ளோசஸ்ட் இடம் வந்து ஒரு 150 அடி தள்ளி இருக்கும். ஸோ நீங்கள் நிற்கும் போதே உங்களுக்கு தலை சுற்றும். உங்களுக்கு கண்ணுக்கு கிரிப் எப்போ கிடைக்கும், நீங்கள் பார்க்குற விஷயம் பக்கத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிராவிட்டியே கிடைக்கும். ஸோ இது மேலே ஓடணுங்கிறப்போ சுற்றி லைட்டாக ஒரு மயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இது பத்தாத கொஞ்சம் ஃபேன் வேறு எக்ஸ்ட்ரா வருது, ஹெலிகாப்டர் பின்னாடி வேறு வரும். ஸோ அந்த ப்ரொப்பலருடைய ஸ்பீடில் இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கஷ்டம். அதில் எங்கே சேஃப்டியுமே இல்லை. அதில் அனுஷ்காவும் நானும் அந்த ட்ரெயின் மேலே ஓடணும், இது நடுவில் ஃபைட் வேறு பண்ணணும். இல்லை இந்த ரிஸ்க்கு நடுவில் ஒரு சுகம் இருக்குல்ல கூட. அப்பா அந்த பாயிண்ட்டை நீங்கள் விடுறதா இல்லை போல இருக்கு. இல்லை அனுஷ்காவை நானும் உண்மையாக ரொம்ப ரிஸ்கியாக தான் இருந்துச்சுங்க. அது இப்போ பண்ணதுக்கப்புறமா யோசிக்கிறப்போ அந்த ரிஸ்க் வர்த்தான்னு யோசிக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சு. பட் ஆக்ஷனுக்குன்னு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் இந்த படத்தில் கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் காமெடி தான் சொல்ல முடியும். ஆக்ஷனுங்கிறதுக்கு ஒரு கதையிலேயே திணிக்கப்பட்ட ஆக்ஷனாக இல்லை, கதையிலேயே அந்த ஆக்ஷனுக்கான ஸ்கோப் இருக்குது. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி அப்படின்னு சொல்லி இப்போ ஓவராலாக இப்போ நான் இது ஒரு ஒரு சினிமாங்கிற பெரிய ஜானர்லேருந்து பார்க்குறேன். புது புது டைரக்டர்ஸ், சின்ன சின்ன படங்கள் பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அட்டகத்தி பார்த்தோம், அட்டகத்தி, பீஸா, நடுவில் பக்கத்தானோ, மதுபான கடை, இப்படி ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ஃபிலிம்ஸ் போகுது. வரஸ் இப்போ உங்களை மாதிரி ஒரு ஒரு மார்க்கெட் வந்துட்ட ஹீரோஸ் வந்து புது டைரக்டர்ஸோடு அவ்வளோ பண்ணுறது இல்லையோ? 2-3 விஷயம் இருக்குது சார். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், என்னோட புரிதல் வச்சு பார்க்குறப்ப வந்து முதலீடுங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1.5 crores 2 crores எடுத்த ஒரு படம். அந்த படம் வந்து ஒரு 3 to 4 crores வரைக்கும் கலெக்ட் பண்ணாலே அது ப்ராஃபிட். பட் நம்ம படங்கள் வந்து இன்னுமே பெரிய லெவலுக்கு வந்து நீங்கள் சின்ன பட்ஜெட்டில் எடுத்தாலும் பெரிய லெவலில் தான் அந்த படம் மார்க்கெட் செய்யப்படுது, விற்கப்படுது. அப்படிங்கிறப்போ அது எல்லா தரப்பான ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற படங்கள் எல்லாமே ஒரு செக்டாரில் மட்டும்தான் ஓடி இருக்கு. பட் எல்லா செக்டர்லையும் ஓடினா தான் இந்த மாதிரி ஒரு பெரிய படம் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அப்படிங்கிறப்போ கூடுதல் எலிமெண்ட்ஸ் இந்த படத்துக்குள்ளே தேவைப்படுது. ஓகே, ஸோ இட்ஸ் அகைன் கமர்ஷியல் இஷ்யூ தான். பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டி இங்கே இருக்கவும் முடியாது. டூ யூ திங்க் ஒரு கடந்த ஒரு 20 வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ சினிமா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? சினிமாவோட மார்க்கெட் மேக்கிங்கும் காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு, மார்க்கெட்டும் காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு. இப்போ முதல்லாம் வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு 5 படம் 6 படம் ரிலீஸ் ஆகும். ஒவ்வொரு படமும் வந்து ஒரு 80 தியேட்டர் 100 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு படமும் வந்து ஒரு 1000 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஒரு டைமில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது தான் ஹெல்த்தியாக இருக்குது.
ஸோ டெஃபினட்டாக அது காம்ப்ளிகேட்டட் தானே. நம்ம வந்து படம் ரெடி ஆகிடுச்சோடனே ரிலீஸ் பண்ணிட முடியாது. ரிலீஸ் டைம்ங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக இருக்குது. அதே மாதிரி மேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து 30 days 40 days ஒரு படத்தை முடிச்சிருவாங்க. இன்றைக்கி நாங்கள் 100 நாள் இல்லாமல் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிமை முடிக்க முடியாது. அது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இன்வால்வ் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கெல்லாம் 8 நாள்லேருந்து 10 நாள் ஆகிடுது. ஸோ அவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குது. அந்தளவுக்கு எஃபெக்டாகவும் இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. பட் அந்தளவுக்கு காம்ப்ளிகேஷன் டெஃபினட்டாக ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் ஹீரோஸ் லைக் உங்கள் பீரியடில் வந்தவங்க, நீங்கள் என்தான டயத்துலேயே வந்தவங்க, அவங்கெல்லாம் ஒரு டீமாக இருக்காங்க. அப்பப்போ மீட் பண்ண முடியுது, பார்க்க முடியுது. மேபி ஒரு ஃபங்க்ஷனில் ஒன்றா இருக்காங்க, கிரிக்கெட் மேட்ச் விளாட்றாங்க. பட் இவங்க கூட எல்லாம் நீங்கள் சேர்ந்து இருக்க மாதிரியே தெரியல. நீங்கள் காத்தியுமே தனியாக அமைதியான பிள்ளையா எங்கேயோ ஓரமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உண்மையாக கூட சொல்லலாம். நான் வந்து இன்னுமே என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லலாம். அண்டு ஷூட்டிங் முடிஞ்ச நேரம் வீடு தான். சைடில் வேறு ரெக்ரியேஷனே இல்லை. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டானுங்க, போர் அடிக்குதுடா, வேறு எதுவுமே செய்கிறது இல்லையா நீனு. ஒரு 4 நாள் சேர்ந்தாப்புல லீவு கிடச்சிருந்தா நான் எங்கேயாவது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இடத்துக்கு போயிடுவேன். எனக்கு இந்த வைல்ட் லைஃப் பிடிக்குங்கிறதுனால அப்படி போயிடுவேன். இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஈரோடுக்கும் போக வேண்டியது இருக்குது. அப்பப்போ எந்த படம் பார்த்தாலும் நான் ஜீவா கிட்டயோ இல்லை ஆர்யா கிட்டயோ இல்லை விஷால் கிட்டயோ ஒவ்வொரு படங்கள் பார்த்துட்டு எங்களுக்குள்ள அந்த பரிமாற்றம்ங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. நான் தனியாக போய் இப்போ கிரிக்கெட் ஆடுறதில்ல, பிகாஸ் எனக்கு கிரிக்கெட் ஆட வராது. அது ஒரு விஷப்பயிற்சி ஆகிடும். மற்றபடி நாங்கள் மீட் பண்ணிக்கிறது உண்டு. இப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் வீட்டில் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணிக்கிறது உண்டு. நான் கொஞ்சம் கம்மி தாங்க, வெளியில் அவ்வளோ சோஷியல் பர்சன் கிடையாது நான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். என்னை பார்க்க வந்த எல்லோருக்கும் டபுள் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஃபஸ்ட்டு நீங்கள் சினிமாவில் டெபியூ அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக மணிரத்னத்தோட ஒர்க் பண்ணதான். தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாலே காதலை அவர் மாதிரி சொல்லிக்க முடியாது, லவ் மேரேஜ் பண்ணவர். நீங்க ஏன் காதலிக்கல? ஆக்சுவலா காதல் வந்து நீங்க பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அது ஹேப்பன், இட் ஹேப்பன்ஸ் னு சொல்லுவாங்க. ஆமா, அது நடக்கணும்ல. ஏன் நடக்கலன்னு கேக்குறேன். இவ்வளவு அழகான பையனுக்கு விஷயம் நான் சார் அர்த்தமான விஷயம் தான். இவ்வளவு அழகான பையனுக்கு சரி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கீங்களேன். அதுவும் நான் கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்றது அப்படியே அதுக்காக வெயிட் எல்லாம் பண்ணல, அடுத்த நாளே சொல்லியாச்சு. அப்படி இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, அமெரிக்கால போய் இருந்திருக்கீங்க, காலேஜ்ல படிச்சிருக்கீங்க, நீங்க காதலை கிராஸ் பண்ணவே இல்லை. எனக்கு எப்படி மாட்டிச்சுன்னா சார், எனக்கு ஒரு 15-16 வயசு இருக்கிறப்போ ஒரு நாள் அப்பா கூப்பிட்டாரு. நான் அப்போ 10th 11th போகிறேன். டேய், வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணி தம்மு பொண்ணுங்க மேட்ரு இதில் போகாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக சாதிக்கலாம். அதெல்லாம் பண்ணி பண்ணாமல் சாதிக்கவே இல்லையான்னு கேட்காத, அது பண்ணால் சீக்கிரம் சாதிக்கலாம்னு ஒரு பிரேக்கை போட்டு விட்டார். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருச்சு. இன்ஃபேக்ட் நான் அமெரிக்காவில் படிக்கும்போது ஃபோன் வரணும் வைங்களேன் வீட்டுக்கு. ஃபோன் பண்ணி ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு. ஃபோன் பண்ணிவிட்டு ரூம்மேட்டை கேட்குது, இருக்கானா அப்படின்னு கேட்குது. இல்லை வெளியே போயிருக்கான் அப்படின்னு. நான் வேறு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் எழுதிட்டு இருந்தேன். டக்குன்னு கூப்பிடுச்சு, இல்லை வெளியே போயிட்டுருக்கான், வெளியே போயிருக்கான். சரி சரி வந்தோடனே ஃபோன் பண்ண சொல்லணும். நீ பேச மாட்டியா அப்படின்ச்சு. இதை விட ஒரு சிக்னல் வேணுமா சார் ஒருத்தனுக்கு? எனக்கு வேலை இருக்குது வச்சுட்டேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது நம்ம பிறப்பில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கு. எங்க அப்பாவோட கண்டிஷனிங் இருக்குல்ல, 26 கேரட் தங்கமா இருந்தா அப்படி, அதுதான் எனக்கு புரியல. ஒரு மைண்ட்ல ஏறிடுச்சோ, இது ஸ்ட்ராங்கா ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கு காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது மைண்ட்ல. அது அப்பாவுடைய ஜெனட்டிக்கல் கண்டிஷனிங் இருக்குல்ல, அவர் 16 வயசுல இருந்து அப்படியே ஒரே இந்த மாதிரி கடிவாளம் போட்டு குதிரை மாதிரி போயிருக்காருல, அதுல கொஞ்சம் அப்படியே நமக்கு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவரோட இன்னொரு சைடு அண்ணாக்கு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால அவர் லவ் மேரேஜ் பண்ணிட்டார். வீட்டுக்கு ஒரு லவ் மேரேஜ் இருக்குல்ல, அது வரைக்கும் ஓகே. ஆமா, பட் ஹேவ் யூ எவர் ரெக்ரெட் சார் லவ் பண்ணிருக்கலாமா அப்படின்னு? தெரியல சார். இந்த லவ் படங்கள்லாம் பார்க்குறப்ப அப்படியே ஒரு பாட்டெல்லாம் கேட்குறப்ப ஃபீலிங் இருக்கும். பட் இப்போ லவ் நடக்குது வீட்டில், அதனால பிரச்சனை இல்லை. இன்னும் தாமதமாக இருந்தால் தான் ரிஸ்க் ஆயிருக்கும். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, கன்னிவெடியிலையும் தப்பிச்ச மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்கன்னு தெரியுது. ஓகே, கொஞ்சம் சினிமாவுக்குள்ள நம்ம வரலாம். இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு சினிமாவில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கமல் சார் அவருடைய படத்தை வந்து டிடிஹெச் கொண்டு வரதா இருக்கலாம், அல்லது இந்த குட்டியூட்டு ஒரே ஒரு கேமராவில் வச்சுட்டு அழகான படங்கள் பண்ணிடுறதா இருக்கலாம். இந்த மாதிரியான மாற்றங்களில் வந்து நீங்கள் ஒரு 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 நல்ல மூவ்னு பார்க்குறீங்களா, இல்லை இதுக்கு காம்ப்ளிகேட் பண்ணணும்னு பார்க்குறீங்க? சூப்பர் சார், இது ரொம்ப 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 அருமையான விஷயம். இன்றைக்கி வந்து பெரிய ஒரு யூனிட் இருந்து எல்லாரும் சேர்ந்து தான் படம் எடுக்க முடியுங்கிறது இல்லை. ஒரு சின்ன படமாக அழகாக எடுத்தால் கூட அது ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸாக இருக்குது. ஒரு சின்ன படமாக நீங்கள் சொல்கிற படம் ஒரு 1.5 கோடி 2 கோடியில் எடுத்த படத்தும் கூட இப்போ ப்ராஃபிட்டபிளாக இருக்குங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி சினிமா ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருக்கிற டிவிடி திருட்டு டிவிடி தொல்லைகளில் ஒரு 40% ஒரு ப்ரொடியூசருக்கு வர வேண்டிய இன்கம் திருட்டு டிவிடிலே போயிடுது. அப்படி இருக்கிற டைமில் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற படம்ங்கிற போது நேச்சுரலாக அதுக்கான ரிஸ்க் கம்மி.
அப்படி எடுக்கிற படமும் ப்ராஃபிட்டபிளாக இருக்குது, மக்கள் அங்கீகரிக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் தான் டெஃபினட்டாக. பட் அந்த மாதிரியான சின்ன படங்கள் தொடர்ந்து வர்றப்போ சின்ன படம் நான் சொல்கிறது பட்ஜெட் வைஸ் தான். பட்ஜெட் வைஸ் குவாலிட்டி ஃபிலிம்ஸ் டோட்டலாக ட்ரெண்ட் வந்து ரொம்ப சின்ன சின்ன படங்கள் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு மாறிடுங்கிற மாதிரி பெரிய ஹீரோஸ் வந்து யோசிக்கிறீங்களா? அப்படி எனக்கு தோணலை சார். ஏன்னா இதுக்கான ஆடியன்ஸ்ன்னு இருக்காங்க, அதுக்கான ஆடியன்ஸ்ன்னு இருக்காங்க. அண்ட் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டும் இருக்கு இல்லையா. இப்போ சில படங்கள் சொல்லுவாங்க, இப்போ ஆயுத எழுத்து படமே வந்து ஒரு புது டைரக்டர் பண்ணி அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கும், மணி சார் பண்ணதால தான் அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அசிஸ்டண்டாக இருக்கும்போது ஞாபகம் இருக்கு அந்த 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 வேர்டு இருக்கு இல்லையா. அது எல்லா ரிவ்யூலையும் எழுதின விஷயம். இது ஒரு புது ட்ரை, ஒரு 3 பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கதை, எல்லாரும் ஒரு ஆக்சிடென்ட் சந்திக்கிறாங்கிறது. எனக்கு அமெரிக்காவில் வந்தப்போ மணி சார் என்னடா நம்ம வெளிநாட்டில் படம் பார்த்துட்டு இருக்கோம், அந்த தாட்டை இங்கே டக்கு நீங்கள் பண்ணிட்டாரு சார் ஆல்ரெடின்னு சொல்லி எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் அதே ஒரு புது டேரக்டர் பண்ணியிருந்தா அது வேற விஷயம். ஸோ ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு படத்துக்குள்ள வரப்போ ஒரு மைண்ட் செட்டில் வர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு படம் அப்படிங்கிறப்போ முன்னாலே தயாராகிடுவீங்களா, இந்த படத்துக்குள்ள நான் இப்படி தான் அப்படின்னு தயாராகிடுவீங்களா? இல்லை சார், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி சார் நீங்கள் கேட்டது. நானே என்னன்னா இப்போ சகுனி அப்படிங்கிற அதுக்குள்ள ஒரு 3 டைமென்ஷன் இருக்கு சகுனிக்குள்ள. இப்போ சிறுத்தையிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 கேரக்டர் பக்கத்தில் இதுதான் அவரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் போகிறதுக்குள்ள அப்படின்னு அந்த பவரும் கட் பண்ணோம்னா அந்த சுற்றிக்கிட்டே வர்ற ஒரு காமெடி போலீஸும் வந்து டோட்டலாக வேற எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் தான். ஸோ தட் இந்த படம் ஆனால் அந்த படத்துக்குள்ளே ஃபிட் ஆகிப்பீங்களா, அந்த கேரக்டராகவே ஒரு ஃபிட் ஆகிப்பீங்களா? 3-4 days ஆகும் சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். எனக்கு ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் எத்தனை நாள் ஆகும் நமக்கு அந்த கேரக்டராக மாறுறதுக்கு அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஷெட்யூல் 15 days ஷெட்யூல் போச்சுன்னா 15th day அந்த கேரக்டராகவே இருப்பேன். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 3 days ஒரு போராட்டமாக இருக்கும். இதுக்கு முந்தின படங்களில் பண்ண எக்ஸ்பிரஷன்ஸை ரிப்பீட் பண்ணக்கூடாது, இது நான் மகன்ல மாதிரி வந்துடக்கூடாது, பையா மாதிரி வந்துடக்கூடாது, சிறுத்தையோட சாயல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு போராட்டம் இருக்கும். அதை தாண்டி சார் நீங்கள் அதே மாதிரி தான் பண்ணுறீங்கன்னு ஆடியன்ஸ் சொல்லலாம். பட் என்னோட முயற்சி வந்து ரிப்பீட் ஆகாமல் என்ன பண்ண ட்ரை பண்ணலாம், எப்படி இந்த கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். I'm a bad, 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 bad boy. I'm a bad, 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 bad boy. I'm a bad boy. I'm a bad boy. ஆக்சுவலாக பிளண்ட்டாக கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சீன் மைண்டில் உடையில இது சூர்யா மாதிரி இருந்துருமோ அப்படின்னு ஜர்க்கு வருதா? ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க, க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் வர்றப்ப நம்மள அறியாமல் பார்த்தோன்னா சிச்சு அண்ணன் மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு செகண்ட் மாண்டர் பார்க்கும்போது தோணும், இதை மாற்றி பண்ண முடியுமான்னு 1 more கேட்டுட்டு போயிடுவேன். ஏதோ ஒரு சின்ன ஆமாம் கண்டிப்பாக. அதை தாண்டி வந்து வாய்ஸும் சேமாக இருக்கு. அவர் தான் இருக்காரு, அவர் ஆல்ரெடி கலக்கிட்டு இருக்காரு, அவருக்கு அப்புறம் அதே மாதிரி சாயல் வந்தா பாரு நம்ம எதுக்கு இந்த இடத்துல. இல்லை பொதுவாக வெளியில இருந்து பார்க்குறப்போ ஒரு சூர்யாவுடைய தம்பி அப்படிங்கிறப்ப சினிமா ஈஸியாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். ஆனால் அதுவே தான் பலவீனம் இல்லை. தனியாக அடையாளம் இல்லாட்டி அப்புறம் உங்களுக்கு நீங்கள் தேவையில்லையே. ஒருத்தர் தான் இருக்காரு, அவரும் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்போ நீங்கள் எதுக்கு அங்கங்கிற. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லூப்குள்ளே ஜஸ்ட் வாண்டட் டு பிரிங் யூ இன். ஒரு 5 விஷயம் சூர்யாட்ட இருக்கக்கூடிய விஷயம் எங்கிட்ட இல்லை அப்படின்றத சொல்லுங்க. இதுக்கு அடுத்து ஒரு கேள்வி இருக்கும், அதை நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, அதனால அதையும் சேர்த்து பதில் சொல்லுங்க. அடுத்த கேள்வி நீங்கள் என்னென்னு சொல்லுங்க, நானா யோசிக்க விரும்பல. அண்ணன் இருக்கிறது வந்து சூர்யாட்ட இருக்கு எங்கிட்ட இல்லை. அண்ணங்கிட்ட ஒரு பயங்கரமான பிடிவாதம் இருக்கும். அது வந்து கன்விக்ஷன், அது ஒர்க் அவுட்டு, ஃபுட்டு, அந்த ஒரு கேரக்டருக்கு கம்ப்ளீட்டாக டோட்டலாக ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் டெடிகேட் பண்ணுவார். அது நான் பண்ணுறதுலன்னு எனக்கு தெரியும். அதுக்கான விஷயங்கள் வரப்போ நான் பண்ணியிருக்கேன். பக்திவரனில் அந்த மாதிரி விஷயம் வரப்போ நான் பண்ணியிருக்கேன். பட் அந்த மாதிரி வரும்போது சிறுத்தைக்கு நான் அதை ட்ரை பண்ணேன், போலீஸ் ஆஃபீஸர் ரோலுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணேன். பட் அண்ணன் வந்து இன்னுமே தன்னை மாற்றிக்க வேற ஒரு விஷயம் பண்ணுவார், டோட்டலாக பண்ணுறாரு. அது எனக்கு சூட் ஆகுமாங்கிற ஒரு பயத்திலேயே நான் பண்ணாமல் இருக்கேன்னு வச்சுக்கலாம். பட் நான் அதை பண்ணுறதில்ல. அப்புறம் வந்து அவருக்கு வந்து தன்னை, அதாவது நம்ம வந்து நம்மளுடைய நார்மலாக இருக்கிறத தாண்டி, அதாவது வந்து அவுட் ஆஃப் த வே போய் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி போய் உதவுவார் மக்களுக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவர் எவ்வளோ வேலை இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு யாராவது ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னா அந்த விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு போய் பண்ணுவார். அது எனக்கு ஏன் நேச்சுரலாக அது இல்லை, அது நேச்சுரலாக அதுக்கு வரும். நான் வந்து அதை யோசிச்சு நான் அதை செய்யணும். அண்ணன் பண்ணுவார், நம்மளும் பண்ணணும்னு சொல்லி அண்ணனோட இன்ஸ்பிரேஷனில் நான் பண்ணுவேன். பட் அதுக்கு நேச்சராகவே இருக்கும். அது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்பா கிட்ட இருந்து அவர் அவ்வளோ சீக்கிரமாக சில விஷயங்களை எடுத்துக்கிட்டாரு. மெட்டிகுலஸாக பிளான் பண்ணிக்குவார். அவர் பிளான் பண்ண மாட்டார், கேர்லெஸ்ஸாக இருப்பாருன்னு சொல்லுவாங்க சின்ன வயசில். பட் இப்போ ஒரு விஷயம் அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அது அந்த திடீர்னு பயங்கர பொறுப்பாக ஒரு ஒரு மூத்த பிள்ளையா இருக்கிறது இல்லையா, அது திடீர்னு எப்படி அவர் அப்படி மாறினாரு அப்படிங்கிற விஷயம். அந்த பொறுப்பில் நான் இருந்தால் நான் பண்ணுவேனா அப்படிங்கிறது இருக்குங்களா, அந்த எல்லாருக்கும் தேவையான விஷயங்களை யோசிச்சு பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்
இதெல்லாம் நான் பர்சனலாக விஷயம் சொல்கிறீங்க ஆக்டராக கேட்குறீங்களா இல்லை மொத்தமாக 5 ஸ்பெஷல் திங்ஸ் ஆக்டிங்லேயும் இருக்கலாம். அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிட்டு பண்ணுற விஷயம். அகரம்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு எஃபர்ட்டாக அது பின்னாடி எவ்வளோ சப்போர்ட் இருக்குது, அவ்வளோ வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அந்த ஒரு தாட் இருக்குல்ல, போய் வந்து நார்மலாக பண்ணுற விஷயம்லாம் இன்னொரு பெரிய விஷயம், அதுக்கான ஆட்களை சேர்த்துக்கிட்டு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதெல்லாமே எனக்கு இன்ஸ்பிரேஷன். டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். பட் அதெல்லாம் அவருக்கு எப்படி தோணுது, எப்படி அவர் பண்ணுறாருங்கிற மலைப்பாக இருக்கும். அண்டு அவர் வந்து ஆக்டராக தன்னை தயார்படுத்திக்கிட்டது அவ்வளோ எனக்கெல்லாம் வந்து அக்செப்டன்ஸ் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போதே வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சூர்யா தம்பி பையனை அக்செப்ட் பண்ணாங்க. அண்ணனுக்கு அந்த அக்செப்டன்ஸ் கிடையாது. பட் அந்த எதிர்ப்பு இருக்கிறப்போ ஒரு போராடி வந்தார் பாருங்க, நேருக்கு நேர்லேருந்து, அது வந்து இன்னுமே எனக்கு பெரிய சேஞ்ச் ஆகும், பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஆகும். அது மாதிரி எனக்கு ஆப்போசிஷன் இருந்தால் நான் பண்ணியிருப்பேனா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, மைண்டில் தோணும். அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா என்கிட்ட? பர்சனல் அண்ட் சினிமா ரெண்டுலேருந்துமே சொல்லியிருக்கீங்க. இப்போ இப்படியே திருப்பி இப்போ அந்த கேள்வியை 5 பெஸ்ட் திங் கார்த்திகிட்ட இருக்கிறது சூர்யாட்ட இல்லாது. அண்ணனுக்கு பயங்கரமாக கோவம் வரும், எனக்கு கொஞ்சம் கோவம் கம்மியாக எனக்கு கொஞ்சம் கோவம் சட்டுன்னு வராது. சூர்யா பார்த்தா கோவம் ஆள் மாதிரியே தெரியல. அப்படித்தான் வெளியே அவருக்கு கோவம் பயங்கரமாக வரும். அது ஒரு விஷயம். எல்லா விஷயம் நான் கொஞ்சம் லைட்டாகவே எடுத்துக்குவேன். நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் உள்ள பண்ணாலும் கொஞ்சம் அதை டப்புன்னு அதை விட்டு வெளியில் வந்துடுவேன். அண்ணனுக்கு கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு டென்ஷனான விஷயம், மோர் சென்சிட்டிவ். அப்புறம் பழகிற விஷயம், எல்லாரு கூடயும் போய் ஈஸியாக பேசி பழகிறது. எப்படா யாருன்னே தெரியல போய் பல்லு இழிச்சு பேசிட்டு இருக்கு அப்படிம்பார். பொண்ணுங்க இல்லை சார், நான் சொல்றது நான் கேட்கவே இல்லை சார், நீங்க கேட்பீங்க சார், நான் கேட்கவே இல்லை சார், உங்க கூட பேசி பழகிட்டேன் சார். ஸோ அது ஒரு விஷயம். ஈஸியாக போய் யாராக இருந்தாலும் பாசையே தெரியலனா கூட ரொம்ப பாசையிலையாவது பேசிடுறது. இந்த ஜென்ரேஷன் ஹீரோஸ் நிறைய பேர் வராங்க, உங்க ஏஜ் குரூப்லேயும் இருக்காங்க, உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இப்போ உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. யார் ரொம்ப கவனிக்கத்தக்க ஆளாக இருக்காங்க? த பெஸ்ட்னு ஒருத்தரை நீங்கள் கோட் பண்ண முடியாது, அல்லது அதை அப்படி சொல்ல விருப்பப்பட மாட்டீங்கன்னு தோணுது. ஸோ கவனிக்கும்படியானவர்கள்னு யாரை நீங்கள் சொல்கிறீங்க? உங்கள் செட்லேயே இருக்கலாம், உங்களுக்கு அடுத்த செட்டும் இருக்கலாம். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு எஃபர்ட்டை வந்து ஸ்பெஷலாக போட்டுடுறாங்க. இப்போ வந்து இப்போ ஆரியா எடுத்துக்கிட்டா தேடி போய் டேரக்டரோட படங்களை பார்த்து பண்ணிடுறாரு. விஷால் டக்குன்னு போய் பாலா சார் படத்தில் போய் வேற ஒரு பெர்ஃபார்மராக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மாற்றம் கொடுத்தாரு. அவர் ஆல்ரெடி கமர்ஷியலாக ஃபைட்டு டான்ஸ் எல்லாம் பண்ண தெரியும், பட் இதில் ஒரு தனியாக ஒரு ஆளாக ப்ரூவ் பண்ணார். ஜீவா வந்து இப்போ திடீர்னு அவர் ட்ரை பண்ண விஷயங்கள், முகமூடியிலேருந்து ரொம்ப போல்டாக வேற விஷயங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக என்னால் முடிவெடுக்க முடியுமா, வேற விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணார். அவ்வளோ ஸ்ட்ராங் என்னால் முடிவெடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ போல்டாக அவ்வளோ வெரைட்டி ட்ரை பண்ண முடியுமான்னு தெரியல. அப்புறம் வந்து ரவி மாதிரி எனக்கு பொறாமையாக இருக்கும். அவரோட டான்ஸிங்கும் அவரோட ஃபைட்ஸ் பார்த்தா அவ்வளோ ட்ரெயின் ஆகி நம்ம வரலையேன்னு ஒரு வருத்தம் இருக்கும். ஸோ இப்படி அவங்கவுங்ககிட்ட டெஃபினட்டாக ஒரு ப்ளஸ் நான் சில பேரை மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பட் ஞாபகம் சொல்கிறேன், இப்போ அதர்வா பார்த்தேன், முரளி சார் நான் வந்து 2 பேர் ஃபைட் கிளாஸ் போயிருக்கோம். எனக்கு அடுத்த பேட்ச் தான் ஒரு ஃபைட் கிளாஸில். பட் ஃபைட் கிளாஸில் பார்க்கும்போதே பார்க்குறப்போ இந்த பையன் ஏதாவது பண்ணுவான் போல இருக்கே. அப்புறம் பார்த்தா முரளி சார் சன்னு சொன்னாங்க. அண்ட் இப்போ பரதேசியில் பார்க்குறப்போ எக்ஸ்பிரஷன்ஸும் ஒரு எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல்னு நினைக்கிறேன் பரதேசி. அது ரொம்ப ப்ராமிசிங்காக தோணுச்சு. அண்ட் விக்ரம் பிரபு இப்போ கும்கியில் பார்க்குறப்போ விக்ரம் பிரபு வந்து சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். அவர் என்ன மாதிரி தான் அவரும் எப்படி இருந்த ஆள், அந்த ரோலுக்காக ஃபிட் பண்ணிக்கிட்டு சொஃபிஸ்டிகேஷனை உடச்சு அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்த பையன் தான். பட் சொஃபிஸ்டிகேஷனை உடச்சு இப்போ எனக்கே வந்து பருத்திவரன் பார்க்குறப்போ பொறாமையாக இருக்கும். என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்துச்சு. சினிமாவுக்கு ப்ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறப்போ அது ஒரு இன்டெலிஜென்ஸ் இல்லாத ஒரு கேமரா முன்னாடி வந்து எதுவுமே தெரியாம ராவா இருக்கு. இப்போ நம்ம வந்து பழகிட்டோம். கேமரா முன்னாடி காசு நாளைக்கு வந்தா நீ என்ன சொல்ற, அதை ரொம்ப பிளான் பண்ண முடியாது. ஆமா, எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த விஷயம் அதில் கும்கியில் பார்க்கும்போது வந்து பிளான்டாக இல்லாமல் யதார்த்தமாக இருக்கிற விஷயம் அதில் பார்த்தேன். பட் அது இல்லாமல் நான் இப்போ வந்து அட்டகத்தில் நடிச்ச பையனாகட்டும், அது படம் ஃபுல்லாக கேமரா அவன் ஃபேஸ்லேயே தான் இருக்குது. பட் அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த ராவாக இருக்கிற விஷயம் அவரோட நேச்சராக இருக்கலாம். பட் அந்த நேச்சர் வந்து ஸ்பாயில் ஆகாமல் கேமராலேயே இருக்கிறது இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ சுந்தரபாண்டியில் ஹீரோயினாக நடிச்ச பொண்ணு ரொம்ப பார்க்கும்போதே வந்து அவங்க அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு கெரிஸ்மேட்டிக்காக இருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதனே எல்லா படத்துலையும் முடிஞ்ச வரைக்கும் சந்தானத்தை கூட வச்சுக்கிறீங்க. பிளான் பண்ணல சார், அமைஞ்சிருச்சு கரெக்டாக. பட் இதில் கொஞ்சம் மாற்றிட்டோம். நான் எப்போவுமே பண்ணுற மாதிரி வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக வரல. இதில் 2 பேருக்கும் சுத்தமாக ஆகாது படம் ஃபுல்லாக. அவருக்கு என்னைய பார்த்தாலே கோபமாக இருக்கும்.
ஒரு ஸ்டில்ல பார்த்தேன் ஒரு ஸ்கூட்டர்ல ஒரு 3 பொண்ணுங்களோட அழகான 3 பொண்ணுங்க மிஸ் பண்றீங்க. ஆமா நான் மிஸ் பண்ணாலும் நீங்க சொல்ற மாதிரி நான் தெளிவாயிட்டேன் சார். அந்த மாதிரிலாம் கூட ஸ்டில் இருந்தது. அது இந்த சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்பா படத்துல பாத்தீங்கன்னா 3 பொண்ணுங்களுமே அப்பா லவ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த படத்துல ஒரு அண்ணன் கேரக்டர் மிஸ்ஸிங். இதுல சந்தானம் மாட்டிக்கிட்டாப்ல. அந்த 3 பொண்ணுங்களுக்கு அண்ணன் சந்தானம். அவருக்கு வந்து டார்ச்சர். ஐயோ ஒரு கரிச்சட்டி மாதிரி ஒருத்தனை பார்த்தாலே இவளுக்கு ஒரு மாதிரி பம்முவாளுகளே, இவன் வேற அழகா இருக்கானே, இவனை எப்ப வீடை விட்டு கிளப்புறதுன்னு ஒரு டென்ஷன் இருக்கும். பட் நான் யதார்த்தமா தான் இருப்பேன்னு வைங்க. ஆனா அவருக்கு மட்டும் இவன் ஏதோ பண்ணிடுவான், அவன் முதல்ல இடத்த விட்டு கிளப்புறவங்க ஒரு டென்ஷன்லயே அடி வயிற்றுல நெருப்போடே இருப்பார். படம் ஃபுல்லா அவர் கோவமாவே இருப்பார். ஆனா அதுதான் காமெடியா வந்து. ஓகே, ஹியூமரும் பெரிய ஸ்பேஸ் இருக்கு இந்த படத்துல. ஆக்ஷன் அண்ட் ஹியூமர் தான் சார். அது சுராஜாரோட படங்கள்ல அவர் கிரியேட் பண்ண நாய்சேகர் கேரக்டரோட சிரிப்பு போலீஸ்ல இருந்து எல்லா கேந்து ஏட்டையா அப்படிங்கிற ரொம்ப ரசிச்சு பார்த்தது. அந்த மாதிரி இந்த படத்துலயும் ஹியூமர் வந்து ஒரு ஈக்குவல். ஆக்ஷன் சொல்றேன்னா அந்த அளவுக்கு ப்ரெடாமினன்ட்லி ஹியூமருங்கிறது பெரிய ப்ளஸ் ஆகும். அண்ட் இதுல இந்த 3 பொண்ணுங்களும் உங்களை காதலிக்கிற மாதிரி இருக்குமோ? ஆனா என்ன பண்றது, இப்போ 3 பொண்ணுங்க அழகா இருக்காங்க, வீட்டுக்குள்ள ஒருத்தன் தான் உள்ள வந்திருக்கான். அந்த பொண்ணு கேட்கும் முதல்லயே, ஆமா அண்ணே அவர் நமக்கு என்ன சொந்தம் அப்படின்னு கேட்கும். அப்படியே யோசிப்பாரு, சித்தப்பா அப்படின்னு பாரு. இல்லையே உன்னை மச்சானு கூப்பிடுறாரு, அக்கா அம்மா அத்தானு கூப்பிடுறாரு, அப்ப எங்களுக்கு மாமா தானே வேற. 10th ஃபெயில் கேள்வி மட்டும் நல்லா வக்கனையா கேள்வி. எந்த நேரத்துல எங்க அப்பா பெத்து போட்டானோ 3 முறை கட்டு திரியுதுன்னு சந்தானம் புலம்பாப்புல. ஸோ நேச்சுரலா அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஃபுல் அட்டென்ஷன் என் மேலேயே இருக்கும். அதான் கேட்பாரு, ஏண்டி எந்நேரமும் வச்சு விளையாடுறக்கு அவன் என்ன வீடியோ கேம் விவரம் தெரியாத பையனா, அவன் கூட பேசாதீங்கடி. அப்படி டயலாக் எல்லாம் பிடிக்கிறீங்கன்னு தெரியல. சந்தானமும் சுராஜ் சாரே ஆல்ரெடி டைமிங் சூப்பரா பிடிப்பாரு. சந்தானமும் அதுல பயங்கரமா. நான் சொன்னேன் சந்தானம் உதாரணத்துக்கு எப்படி சொல்றதுன்னா, தமிழ் அகராதியில புது புது வார்த்தைகள் தொடங்கி நிறைய வார்த்தை சேர்த்து விட்டுருக்காரு. ஆமா. ஸோ இந்த இதுலயும் காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் நல்லா இருக்கு. ஓகே, பொதுவா தமிழ் சினிமா வந்து ஒரு பழக்கப்படுத்தப்பட்ட ரசிப்பு தன்மை கொஞ்சம் உண்டு. நிறையா சேஞ்ச் எல்லாம் இருக்குது அப்படின்னாலும் கூட ஒரு ஹீரோ அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பிஹேவியர் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ரசிப்பாங்க. பயங்கரமாக அழுதா அல்லது ரொம்ப வழக்கத்துலேருந்து மாறுபட்ட ஆர்டர் அவுட் கேரக்டராக இருந்தால் ரசிக்கிறது அப்படின்னு. இதில் அப்ரிசியேஷன் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு ஜானர். ஆனால் ஒரு நார்மலாக பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரியே எப்பொழுதும் இருக்கிறது, எந்த விதமான கூடுதல் அலங்காரங்களும் இல்லாமல் அப்படியே ட்ராவல் ஆகிறது, அவருக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இங்கே பையாவாக இருக்கலாம், சிறுத்தையாக இருக்கலாம், அல்லது வேறு சில படங்களாக இருக்கலாம், அல்லது இப்போ வரப்போகிற படமாக இருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே கார்த்தியோட ரோல் அப்படி தான். பாய் நெக்ஸ்ட் டோர் அவருக்கு ஒன்றும் கூடுதலான யாரோ ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படி தான் நடந்துப்பார். பட் அந்த மாதிரி ஒரு ஜானரில் வந்து இவ்வளோ பெரிய ரீச் உங்களுக்கு கிடச்சிருக்குது எப்படி நினைக்கிறீங்க? பீப்புள் அக்செப்டிங் யூ. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஊரில் டெஃபினிஷன் இருக்குது. ஒரு அழுது நடிக்கும் போதோ ஒரு ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது மட்டும்தான் வந்து நடிப்புங்கிறது ஒரு ஒரு கண்ணோட்டம் இருந்தாலும் ரொம்ப சர்ப்ரைசிங்காக நிறையா இடத்துல பார்த்துருக்கேன். மைன்யூட்டாக விஷயங்கள் நோட் பண்ணி சொல்கிற ஆடியன்ஸும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பையால வந்து சுத்தே பூமி சாங் பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பர்டிகுலராக கூப்பிட்டு சொன்னவங்க இருக்காங்க. ஏன்னா அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு அந்த நைட் மட்டும்தான் இருக்குது, அந்த நைட்டுக்குள்ளே அவன் லவ்வை சொல்லணும். அது ஒரு சாங்கில் தான் போயிட்டுருக்கு. அவனோட தைப்பு ஃபுல்லாக வந்து லிரிக்கலாக இருக்குது இருந்தாலும் எக்ஸ்பிரஷனில் கொடுத்துட்டே இருக்கணும். அதை நோட்டீஸ் பண்ணி சொல்கிறவங்க இருக்காங்க. அது சட்டிலிட்டி. அங்கே என்ன விஷயம்னா, எனக்கு ஃபஸ்ட்டு படம் 2 படமே டைரக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்பிரஷன் போயிட்டா கூட அது ஏன் நடிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வரும். அஃப்கோர்ஸ் நான் ஃபுல்லாக அவங்க தான் சொல்லி கொடுத்து தான் நடிச்சிருக்கேன். பட் அங்கே நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, மெனக்கெட்டு ஆடியன்ஸுக்காக நடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆடியன்ஸ்க்கு நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, இந்த கேரக்டராகவே இருக்கிறது ஒன்று இருக்குது. எனக்கு ஃபஸ்ட் படமே ஸ்ட்ராங்காக நேச்சுரலாக இருக்கிற படம் அமைஞ்சதுனாலேயே ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணும்போது கூட முடிஞ்ச அளவுக்கு அந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா. இப்போ நான் நிற்கிறேன் வந்து எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை, அது ஒரு காமெடி சீனாக கூட இருக்கலாம். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை, அவனை நான் போலீஸில் மாட்டி விட போகிறேன்னு சொன்னால் அந்த மூமெண்ட்லேயே இருக்கிறது. ஓகே, அந்த டயலாக் மைண்டில் ஏற்றியாச்சுன்னா டயலாக் பேசணும், நான் இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறேங்கிற அந்த தியரிக்குள்ளேயே போகிறது கிடையாது. அங்கே அந்த மூமெண்ட்டில் நேச்சுரலாக எவ்வளோ நேச்சுரலாக இருக்க முடியும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். சர்ப்ரைசிங்லி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, நீங்கள் நடிக்கிற மாதிரியே இல்லை படத்தில். பெரிய டேரக்டர்ஸ் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பொங்கல் அன்னைக்கு பிரியாணி பற்றி கொஞ்சம் பேசுவாங்க. ஏன்னா அடுத்து எதிர்பார்க்கப்படுகிற ஒரு முக்கியமான படம். ஸ்டில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரு லுக் அண்ட் ஃபீலே வேறு மாதிரி இருக்கு. இந்த படம் இப்போ அலெக்ஸ் பாண்டியன் ஃபுல்லாக ஒரு மாஸான படம், ஒரு கமர்ஷியல் படம்னு பார்த்தோம்னா பிரியாணி கம்ப்ளீட்டாக ஸ்டைலிஷாக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பொங்கல் அன்னைக்கு பிரியாணி பற்றி பேசுறது. அதுவும் லெக் பீஸோடு இருக்கிற பிரியாணி வேறு. அந்த படத்தில் வந்து ஸ்டைலிஷாக இருக்குது. நான் ஒரு பிளே பாய், அந்த கேரக்டர் ஒரு பிளே பாய் மாதிரி. ஒரு பிளே பாயா படத்தில் சார் பார்த்தீங்களா, நான் கேப் விட்டா நீங்கள் ஃபீல் பண்ணிடுறீங்க. ஆமாம், படத்தில் ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. இந்த ஒரு ரொம்ப சிட்டியில் இருக்கிற பசங்க மெட்ராஸ் ஃப்ளேவர் அழகாக கொண்டு வந்துடுறாரு. வெங்கட் பிரபுட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் இருந்ததுன்னா, எனக்கு ஸ்கூல் சீனியர் மெட்ராஸில் பசங்க எப்படி பழகுறாங்க, பசங்களுக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன். சென்னை 28 நான் 6 வாட்டி தியேட்டரில் பார்த்தேன். அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே அந்த ஃப்ளேவர் மிஸ்ஸே ஆகாது. அதே மாதிரி இந்த படத்துலையும் அந்த சென்னை ஃப்ளேவர் அழகாக இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது படம். அண்ட் ஒரு த்ரில்லர்னு சொல்லலாம் அந்த படத்தை. ஹீரோயின் யார்? ஹன்சிகா.
வன்சிக்கான யாரு இந்த ஹன்சிகான்னு ஒரு பொண்ணு சார் குஷ்பு மேடம் மாதிரியே இருக்குன்னு கூட கோயில்லாம் கூட கட்டுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஓ உங்களுக்கு தெரியாது சார், ஓகே ஓகே. நீங்க வந்து கொஞ்சம் போன ஜெனரேஷன் இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்ல 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 எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை சீரியஸாவே. சரி. ஹன்சிகா நல்லா அழகா இருப்பாங்கல்ல? ரொம்ப அழகா இருப்பாங்க. அனுஷ்காவோட அழகா இருப்பாங்களா? வந்துட்டாரியா சார். இப்போ நேரடியாக ஸ்ட்ரைட்டாகவே துப்பாக்கியை நெஞ்சில் வச்சுருவோம்ப்பா. உங்கள் ஒய்ஃபை விட அழகான ஹீரோயின் யார்? அப்பா இதுதான் அழகான ஹீரோயின் சார். வைஜெயந்திமாலா இருக்காங்க, ஜெயபிரதா மேடம் இருக்காங்க, கமலா இருக்காங்க. இல்லை இப்போ கரண்ட்டில் அதாவது எனக்கு என்ன, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see கொஞ்சம் யாராவது என்னை காப்பாத்து சொல்லுவாங்களே, இப்போ மேபி உங்கள் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்களே, இவங்களோட நீங்கள் பேர் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கு அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்களா? எந்த ஒய்ஃப் அப்படி சொல்ல அப்படியா? வெளியில தான் சும்மா அப்படி சொல்லிக்கிறதா? சும்மா சும்மா சொல்றதில்ல, வீட்டில் முக்குன்னு முக்குறாங்களா? அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து எந்த ஹீரோயினை பார்க்குறப்ப உங்கள் ஒய்ஃப் ஞாபகம்? அவங்களுக்கு வந்து அப்படிலாம் வரக்கூடாது. அந்த கேள்வியே தேவையா? அந்த கேள்வியே பெட்ரு இல்ல. எந்த ஆம்பளை கூட நடிச்சா நல்லா இருக்குங்க வரிசையா எல்லாரும் சொல்லுவா. அட்லீஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் நடிச்சா ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு உங்க ஒய்ஃப் யார் சொல்லுவாங்க? மேபி வந்து நல்ல ஒரு அம்மா கேரக்டர் நடிச்சா நல்லா இருக்கும், அது வரைக்கும் வேணா ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி யுவர் ஒய்ஃப் இஸ் சோ பொசசிவ் ரைட்? எல்லார் ஒய்ஃபும் பொசசிவ் தான். உங்க ஒய்ஃப் அப்படி இல்லையா? என் ஒய்ஃபும் பொசசிவ் தான். ஆனா விதி விலக்கு இல்லை சார். நீங்கள் விதி விலக்கு இல்லை. பட் இருந்தாலும் ஒரு நீங்க எப்பயாவது கேட்டிருப்பீங்களா என்னைக்காவது, நீ என்னுடைய மனைவி அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு ஒரு சாதாரண பெண்ணாக கார்த்திக்கு யார் நல்ல பேர் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதுக்கு எத்தனை அடி விழுகும், அதுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்க ரைட் காதுல கையில வைங்க. நீங்க ரைட் காதுல கை வச்சுக்கிறேன், நான் லெஃப்ட்ல வச்சுக்கிறேன். ஹாப்பி பொங்கல். தேங்க் யூ, ஆல் தி பெஸ்ட். இந்த பொங்கல் உண்மையாக உங்களுக்கு வெரி ஸ்பெஷல் பொங்கல். நல்லபடியாக ஜூனியர் இந்த உலகத்திற்கு வந்து நிறையா பண்ணணும். பெஸ்ட் விஷஸ். தேங்க் யூ.